வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கிய அப்டேட்டை பார்க்க போகிறோம். இந்த தேர்தல் முடிவில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சாங்க. காரைக்குடியில் கட்சியுடைய தலைவர் சீமானே 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டார், டெபாசிட் இழந்தார். இப்போ நாம் தமிழர் கட்சியினர் எல்லாமே சோர்ந்து போயிருக்காங்க, சோகமாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சீமான் என்ன பண்ணியிருக்காரு, வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு. ஜனம் ஏமாந்துருச்சு, திரை கவர்ச்சியை பார்த்து ஜனம் டிவிகேவுக்கு ஓட்டு போட்டு ஏமாந்துருச்சு. 5 வருஷம் டிவிக்கு ஆட்சி நடக்கும்ல, டெஃபினட்டாக ஆட்சிக்கு எதிராக மக்கள் கொந்தளிப்பாங்க. அதனால் யாரும் சோர்ந்து போயிட வேண்டாம், அடுத்த தேர்தல் நமக்கான தேர்தல், நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசக்கூடிய ஆடியோ இப்போ ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. சீமானுடைய இந்த ஆடியோவுக்கு கமெண்ட் செக்ஷனில் என்ன ஃபீட்பேக் வருது தெரியுமா? படிக்காதவன் படத்தில் விவேக்கு ஒரு ஃபேமஸான டயலாக் சொல்லுவார், எப்பயாவது வித்தவுட்னா பரவாயில்ல, எப்போதுமே வித்தவுட்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தனுஷுக்கிட்ட ஒரு டயலாக் சொல்லுவார். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியுடைய விளக்கம். ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க இதுதான் சொல்லுவாங்க, ஜெயிச்சா மகிழ்ச்சி, தோற்றா பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இந்த டயலாகையே எத்தனை தேர்தலாக சொல்கிறது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் வருது. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனாதன தர்மம் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சட்டப்பேரவையில் மறுபடியும் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. பாஜகலாம் கொந்தளிச்சிட்டாங்க. ஏற்கனவே சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடை போட்டு அதில் டெங்கு, கொசு, மலேரியா அப்படின்னு சனாதன தர்மத்தோட ஒப்பிட்டு பேசியிருந்தார். டெங்கு, கொசு, மலேரியாவெல்லாம் ஒழிக்கணும், எதிர்க்கக்கூடாது, அது மாதிரி சனாதன தர்மத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு பேசியிருந்தார். இப்படி பேசினதுனால தான் இன்னைக்கு போட்டியிட்ட தொகுதியிலேயே உதயநிதி ஸ்டாலினுடைய அப்பா தோல்வி அடைஞ்சிருக்காரு. இப்படி பட்டும் இன்னும் திமுகவுக்கு புத்தி வரல, இன்னும் பேசுங்க, எவ்வளோ ஆடணுமோ ஆடுங்க, அடுத்த தேர்தலில் இன்னும் வட்டியும் முதலுமா மக்கள் பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு பாஜகக்காரங்க பதிவுகள் போடுறாங்க. ஏற்கனவே சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசி நாடு முழுவதும் கேஸை வாங்கி வச்சிருக்காரு உதயநிதி. சுப்ரீம் கோர்ட்லேருந்து பல மாநில ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்துக்கு இருக்கு. இதற்கு பிறகும் சட்டப்பேரவையில் பேசுகிறாருன்னா என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணம் அப்படின்னா, அண்ணாமலையை பாஜகவுடைய மாநில தலைவராக மேலிடம் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. இனி போட்டி டிவிகேவா பிஜேபியா அப்படின்னு அந்த களத்தை அண்ணாமலை செட் பண்ணிடுவார். அப்போது தமிழக அரசியல் களத்திலிருந்து திமுக அவுடேட்டட் ஆயிடும், திராவிட கட்சிகள். இதில் பயந்து தான் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசினா பாஜக கடுமையாக எதிர்ப்பாங்க, நாடு முழுவதும் இருந்து எதிர்ப்பு வரும். அப்போது திமுக வெர்சஸ் பிஜேபி இந்த காம்படிஷன் தான் இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி வேணும்னே உதயநிதி ஸ்டாலின் பேசின மாதிரி இருக்கு. அதனால அண்ணாமலை பிஜேபி மாநில தலைவராக பதவி ஏற்றோன்னே திமுகவெல்லாம் கண்டுக்காதீங்க, பெரிய பொருட்டாவே மதிக்காதீங்க. உதயநிதி ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுடைய டார்கெட்டு ஆளும் கட்சி டிவிகே. டிவிகே ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. திராவிட கட்சிகளை கண்டிக்கவே வேண்டாம், காலப்போக்கில் திராவிட கட்சிகள் மறைஞ்சிரும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சமூக வலைதளத்தில் உதயநிதி ஸ்டாலின் விஜயுடைய டிவிகே கவர்மெண்ட்டை என்ன சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா, 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சி டிவிகே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுகிற பேச்சா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக்ஸ் வருது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஜெயிச்சாரு. எவ்வளவு சதவீத வாக்குகளை வாங்கினாரு? 44% வாக்குகளை வாங்கினாரு. அப்போ உதயநிதிக்கு எதிராக 56% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. 56% மக்களால் நிராகரிக்கப்பட்ட உதயநிதி அப்படின்னு சொன்னால் உதயநிதி ஏற்றுக்குவாரா? 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 45% வாக்குகளை வாங்கினாங்க. அப்போ 55% மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சி திமுக கூட்டணி அப்படின்னு சொன்னால் உதயநிதி ஸ்டாலின்லாம் ஏற்றுக்குவாங்களா? இதெல்லாம் பேசுகிற பேச்சா? தேர்தலில் பெரும்பான்மையான வாக்குகள் எந்த கட்சிக்கு கிடைக்குதோ அவங்க ஆட்சி, மக்கள் அப்படி தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தோல்வி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தோற்றதுக்கப்புறமும் கீழே விழுந்ததுக்கப்புறமும் மீசையில் மண் ஓட்டலை அப்படிங்கிற மாதிரியான தியரியை பரப்பாதீங்க அப்படின்னு ஃபீட்பேக்ஸ் வருது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி அடுத்து இன்னொரு விஷயம், அதிமுகவில் 2 பேட்சாக பிரிஞ்சிருக்காங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? பதவிக்கு ஆசைப்பட்டு தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சிவி சண்முகம் தலைமையிலான, எஸ்பி வேலுமணி தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் 6 அமைச்சர் பதவி தரேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. சிவி சண்முகம் என்ன பதிலடி கொடுத்துருக்காருன்னா, நீங்கள் முதல்வராக உங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்காக
எந்த கட்சியை எதிர்த்து நம்ம இயக்கம் தொடங்கப்பட்டுச்சோ அந்த கட்சியோடையே ஆதரவு கேட்குற நிலைமைக்கு நீங்க போனீங்க பதவிக்காக, நாங்க போல அப்படின்னு சி.வி. சண்முகம் பதிலடி கொடுத்திருக்காரு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.